ஹாய் ஹாய்ஸ் இன்னைக்கு சூப்பரான டேஸ்டியான ஒரு குழம்பு பண்ணியிருக்கேன். இது மஷ்ரூம் வச்சு. ஆனால் உண்மையிலே வந்து ரைஸுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ஒரு குக்கரை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகா 3மே வந்துட்டு இடித்து இந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டு அதோட வந்து ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடணும். இது வதங்குற ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் மசாலாவெல்லாம் மஞ்சள் பொடி, அப்புறம் வந்துட்டு கொரியாண்டர் பவுட்ரு, சில்லி பவுட்ரு, குழம்பு மிளகாப்பொடி 1/2 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டேன். இது நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்ச ஒரு ஸ்டேஜில் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க இந்த மஷ்ரூம் எல்லாம் வந்துட்டு இதில் போட்டுட்டு அதையும் நல்லா வந்துட்டு ஒரு நிமிஷம் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டணும். இது வதங்குற கேப்பில் வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார் வச்சுட்டு தேங்காய், அப்புறம் வந்து சோம்பு, கசகசா இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் ஊற்றிட்டு அந்த மிக்ஸியை வந்துட்டு ஒரு அலசிட்டு அதோடு ஊற்றிட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து லைட்டாக கரம் மசாலா போட்டிருக்கேன். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பையும் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு நான் வந்து 3 விசில் விட்டுருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு விசில் போதும். நான் வந்து 3 விசில் விட்டு எடுத்து அதுக்கு மேலே மல்லித்தூள் தூவி விட்டு சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே இது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி வீட்டில் செஞ்சுட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.